வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்ல எண்ணமும், அந்த நல்ல தேடலும் உங்ககிட்ட இருக்கு. அதனால தான் இதெல்லாம் உங்கள வந்து அடையுது. இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. இதுக்கு முன்னாடி நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு போட்டிருந்தோம். அதாவது கணவரோ, உங்க மனைவியோ இந்த சிம்ம ராசியில இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ப பதிவா வெளியிட்டிருந்தோம். அந்த கணிப்புகள குடுத்திருந்தோம். நிறைய வரவேற்பு கிடைச்சது. வெளிநாடுகள்ல இருந்து கூட நெறைய பேர் WhatsAppல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா நம்ம குடுக்கக்கூடிய பதிவுகள் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா, இத விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இத எதிர்பார்த்து தான் நான் ஒவ்வொரு கணிப்புகளுமே நான் குடுக்குறேன். ஏன்னா, கடவுள் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே நல்ல எதிர்காலத்த வச்சிருக்காரு. இத தான் நெறைய பேர் தவறி மறந்து போயி, அவங்களா சில கெடுதல தேடிக்கிறாங்க. அவங்களா சில விளைவுகளுக்கு ஆளாயிடுறாங்க. ஆகவே கடவுள் குடுத்த இந்த ஒரு வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக் கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பு இங்க நம்பகிட்ட தான் இருக்கு. இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுல எந்த மாயமோ, மந்திரமோ ஒண்ணும் இல்ல. பிராக்டிகலா எது நடைமுறையில சாத்தியமோ அத நம்புங்க. அதுதான் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுக்கும். இந்த பதிவில் மிதுன ராசிக்காரங்க, உங்க கணவரோ, உங்க மனைவியோ மிதுன ராசியில இருந்தா இந்த பதிவு உங்கள் வாழ்வில் பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். விடை தெரியாத பல கேள்விகளுக்கு இது ஒரு நல்ல பதில் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தை உருவாக்கிருச்சோ, வெறும் யூடியூப்பில் மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்னு எல்லா பக்கமுமே, எல்லா சோசியல் மீடியாலுமே பார்த்த நபர்கள், நம் பதிவுகளை பார்த்தவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், ஐயா நாங்கள் பல வருடங்களாக ஜோதிட பதிவுகள் பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய பதிவுகளில் நிறைய உண்மைகள் இருக்குது. வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நீங்கள் ஓப்பனாக வெளியே சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கான அந்த விதிமுறைகள், வழிமுறைகள்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ரிசல்ட்டை தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலில் பல வருடங்களாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஒரு நல்ல ஆன்மீக பொருள் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக நான் தயார் பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு. இப்போது அந்த ஆன்மீக பொருளாக இந்த மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம். ஒவ்வொரு வாட்டி நான் பதிவுகளில் சொல்லிகிட்டே இருந்தேன், ஐயா நான் பதிவுகளில் காட்டுறேன் எப்படி நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி பவர்ஃபுல்லாக அந்த ஆன்மீக பொருளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இந்த பதிவில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதுதான் நமது பூஜை அறை. இனியாவும் நல்லதே நடக்கும் என்று முருகனுடைய அருளால் நமது ஆன்மீக பொருட்கள் எல்லாம் இங்கே இந்த பூஜை அறையில் வச்சு தான் பாருங்கள். பிரேஸ்லெட்டு, ரெட் டைகரை பிரேஸ்லெட்டு, கருங்காலி பிரேஸ்லெட்டு, மூலிகை சாம்பிராணி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மீக பொருளையுமே ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நமது பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி நல்ல சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே நம்ம அனுப்புகிறோம். இதனால தான் வாங்கியவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். தொடர்ந்து நம்மக்கிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்குறாங்கன்னா இதுதான் காரணம். வாங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல அதிர்வலைகள் நல்லபடியாகவே வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஆர்டர் வந்தது தான் இது எல்லாமே. ஒவ்வொரு நாளுமே இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாமே தொடர்ந்து வாங்குறவங்க தான். ஒரு முறை வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப தொடர்ந்து இந்த ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுக்கான பேக்கிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம இதெல்லாமே கொரியர் பண்ணிடுவோம். நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து இப்போ ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒவ்வொரு பதிவுலையும் மிக தெளிவாக சொன்னேன். நல்லவர்களை வந்து அடைவதை இங்கே எவராலுமே தடுக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவுகளை பார்ப்பீங்க, இந்த ஆன்மீக பொருட்களை வாங்குவீங்க, தொடர்ந்து வாங்க ஆரம்பி. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி வாங்குறது பெருசு இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப போய் அப்ரோச் பண்ணுறீங்கனாவே அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தான் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். 9345397967 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய மெசேஜ் வருது, நம்மளால் நிறைய கால் வந்துச்சுன்னா நம்மளால் அட்டன் பண்ண முடியல. 9345397967 இந்த நம்பரை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் உடனே ரிப்ளை வரலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 hour 2 hours நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கனால நம்ம உடனே ரிப்ளை பண்ண முடியல. சரிங்களா? சரி, இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் மனதில் ஓடக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போ என் வாழ்க்கை மாறும், என்னைக்கு நம்மை சுற்றி இருந்தவர்கள் நம்மை பார்த்த அந்த கோணத்தை, அந்த பார்வை, மற்றவர்கள் எப்படியெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்க, எப்படிலாம் நம்மளை கேவலமாக நினச்சாங்க, நம்ம பொருளாதாரத்தில் தடுமாறும் போது மற்றவர்கள் எப்படி யாரெல்லாம் நம்பினோமோ
அவங்களாம் எப்படி முகத்திரையை அவங்களுடைய உண்மையான முகத்தை எப்படி காட்டினாங்கன்றதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும். மிதுன ராசிக்காரர்கள்னாவே நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயமும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகளும் தொடர்ந்து இவங்க ஃபாலோ பண்ணும். எந்த சூழ்நிலையிலும் அதுலேருந்து இவங்க மாறிடவே கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னாவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முக்கிய வழிமுறையை ஃபாலோ பண்ணவங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் மீது அதிகம் நம்பிக்கை கொண்டவர்கள், எந்த வேலையாக இருந்தாலும் தன்னை நம்பி இருக்கிற மாதிரி அமைத்து கொண்டவர்கள். இவர்கள் தான் இந்த மிதுன ராசியில் இன்னைக்கு மிகப்பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க. யாரெல்லாம் தடுமாறக்கூடிய நிலைமையில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் யாரையாவது ஒருத்தரை சார்ந்தே இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதுனா கூட இந்த இடத்துல நமக்கு யாராவது ஃப்ரெண்டுங்க இருந்தால் பேசிக்கிட்டே போகலாமே இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் துணை தேடும் நபர்களாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள். இந்த பதிவை பார்ப்பவர்கள் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களா அல்லது உங்கள் கணவனோ மனைவியோ யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெளிவாக புரிய வைங்க. உங்களுக்கு நண்பன் நீங்கள் தான். அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பன் நீங்கள் தான். அதனால் துணை தேடாதீங்க, எந்த விஷயத்துக்கும் துணை தேடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அதுதான் உங்களை பல இடங்களில் உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட விடாமல் பண்ணிடுது. நீங்கள் மற்றவர்கள் பக்கத்தில் போய் நின்று மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மற்றவங்களுக்கு பின்னாடி நீங்கள் சப்போர்ட்டாக நின்று நீங்கள் முன்னாடி வராமல் போயிடுறீங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுது? மிதுன ராசிக்காரர்களில் பிறந்தவர்கள் யார் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறா? பெரும்பாலான நபர்கள் இந்த கிரகங்களினுடைய பலன்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்ததையும் தாண்டி இங்கே நடைமுறையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒரு சில நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு முழுமையான நல்லதை நீங்கள் அடையக்கூடிய தகுதியுள்ள மனிதனாக மாறிடுவீங்க. தகுதியுள்ள மனிதன்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் பிறந்திருக்கணும், இப்படி சாப்பிடணும், இந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும், இப்படி ட்ரெஸ் போடணும், இதெல்லாம் தகுதி கிடையாது. தகுதி என்பது என்னன்னா, அந்த நல்லது உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை பெறக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். அந்த அளவுக்கு மன தூய்மை கொண்டவர்களாக இருக்கணும். ஏன் இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக நான் சொல்கிறேன்னா, ஐயா இந்த காலகட்டம் இதையெல்லாம் கேட்க தான் இங்கே மனுஷனுக்கு பொறுமை இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே யாருக்கு டைம் இல்லைன்ற மாதிரி இப்படியே ஓடி எல்லாம் நெகட்டிவான விஷயத்தை தான் தேடி போய் பார்த்து மேலும் வீக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் கணவரோ மனைவியோ இருந்தால் அவர்களை பொறுத்தளவுக்கு 2 விஷயத்தை அவங்க லைஃப்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா, ஒரு விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயத்தை. இதனால தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களை திருமணம் பண்ணவங்க அந்த கணவனோ மனைவியோ கோவப்படுறதுக்கு காரணம் அவ்வப்போது இதுதான். என்னென்னா, ஒரு விஷயத்தை, ஒரு வேலை, ஒரு தொழில் எதுவாக இருந்தாலும் ஒன்று எடுத்தால் அதை கரெக்டாக முடிக்கணும் டைமுக்கு. அதற்கான முயற்சியை சரியாக எடுக்கணும். ஆனால் இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன, அது நாள் பார்ப்பாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க. ரொம்ப அதாவது ஐயா நீங்கள் நாள், நட்சத்திரம், ஜோதிடம் எதுவாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது தான் நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதை என்றைக்குமே நீங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க. இந்த விஷயங்களில் மட்டும் நான் சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அளவுடன் எடுத்துக்கொள்ளும் மிதுனராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை காண்கிறார்கள். அடிக்கடி உணவு விஷயத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் இந்த ராசிக்காரங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதை சாப்பிட்டா அப்படி இருக்கும், இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா பிரச்சனை, எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ஒரு நெகட்டிவ் கண்டுபிடிப்பாங்க. ஐயோ இதுக்கு உடம்பு இந்த பிரச்சனை தந்துடும், இது அந்த பிரச்சனை தந்துடும். ஐயா, உங்கள் உடம்பிற்கு எது சரியோ, எது உங்களை திடமாக வைத்து கொள்ளுமோ, எது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருமோ அதை நீங்கள் அறிந்து கொண்டு அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தவங்களை பார்த்து உணவு விஷயத்தில் காப்பி அடிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் உடல் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கடந்த சில வருடங்களாக கிட்னியில் கல், வயிறு தொடர்பான பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. உடல் சூடு இவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள், இந்த ராசியில் இருக்கிறவங்க உடம்பு ஹீட் பாடியாக தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு உணவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கான வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இங்கே சுவர் இருந்தால்தான் சித்திரம்.
அதே போல தான் வேலை விஷயத்தில் அடிக்கடி இவங்க வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா இவங்க இந்த ராசிக்காரருடைய நிறைய பேர் ஜாதகம் பார்த்தப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, ஒரு வேலையில் நிலையாக இவங்க இருக்கிறதே இல்லை. முதல்ல தனக்கான வேலை என்ன ஏன்னா இந்த ராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயமே இதுவாக தான் இருக்கும். ஆனால் என்னங்க நான் வேணும்னா வேற வேலையை மாத்துறேன், எனக்கு எந்த ஃபீல்டு செட் ஆகணும் எனக்கே தெரியல அப்படிம்பாங்க. எனக்கு எந்த வேலை, எனக்கான வேலை, என் வாழ்க்கையில் எது என்ன உயர்த்தும்னு எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. இதனால தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பதிவுகள் நான் சொல்லும் போதே தெளிவாக இப்போ வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் தேடுற வரைக்கும் எந்த உண்மையும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ளதான் எல்லா உண்மையும் ஒளிந்திருக்கிறது. உங்களுக்கான வேலை, நீங்கள் யார் என்பது, உங்களுக்கு எந்த இடம் ஏற்றது என்பது, அனைத்து கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்கள் மனசாட்சி கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாவே அதற்கான பதில் தெளிவாக தெரியும். இதுக்கு தான் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவர் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த மிதுன ராசிக்காரனுடைய காதில் தெளிவாக கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்கள். வாழ்க்கையை அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுங்க. எங்கே இருந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம், எதனால் இங்கே இருக்கிறோம், என்ன பண்ணணும், யார் எப்படி எதனால் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இனி என்ன பண்ணணும், நமக்கான இடம் என்னன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கான தேடலை நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மிதுனராசிக்கார நண்பர்களே, நீங்கள் மாற்றத்தை காண்பது உறுதி. இதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன் இந்த நேரத்தில் கூட இந்த பதிவு வருதுன்னா, இந்த காலகட்டம் பாருங்க, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால இந்த சிந்தனைகள் எல்லாம் எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால தான் இந்த பதிவு கூட உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ராசியும் ராசிநாதனும் 9ஆம் இடங்களோடு குருவோடு பார்ப்பது பார்த்திங்கன்னா, இந்த தெய்வ பக்தி, ஆன்மீகம், அப்புறம் இது போன்ற நல்ல செய்திகளை தேடி பார்க்குறது. இப்போ பாருங்கள், சமீப காலமாக மிதுன ராசிக்காரங்க யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயத்தை தேடி பார்த்துட்டு இருப்பீங்க. மோட்டிவேஷனான விஷயங்களை தேடி பார்த்துருப்பீங்க. நெகட்டிவை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த நேரத்தில் அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டம் வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். மிதுன ராசிக்காரங்களா அந்த வட்டத்திலேருந்து வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு நாள் நீங்கள் மற்றவர்களை சார்ந்து மற்றவங்களுக்கு கீழே நீங்கள் இருந்து நீங்கள் உங்களுக்கான இடத்தை தவற விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த ராசிக்காரங்களுடைய ஜாதகம் நிறைய பார்த்தப்ப எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வயதுக்கு ஒரு வயதுக்கு மேலே அந்த ஒரு 40-45 வயதுக்கு தொட்டவர்கள் எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயா இந்த தெளிவும் இந்த இதுவும் எங்களுக்கு அப்போ இல்லாமல் போயிடுச்சு. இளமை காலத்தில் இருந்த அலட்சியமே இன்று எங்களுக்கு பல விஷயங்களை இழக்கிறதுக்கு காரணமாயிருச்சு. பெரும்பாலும் காரணங்கள் இவங்களே தான். மிதுன ராசிக்காரங்க யார் மேலேயும் காரணத்தை சொல்லாதீங்க. தயவு செஞ்சு இந்த பதிவு பார்க்குறவங்க நான் தெளிவாக சொல்கிறேன், யார் மேலேயும் நீங்கள் காரணம் சொல்லாதீங்க. உங்கள் கணவர் மிதுன ராசி, மனைவி மிதுன ராசினா இதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு. எந்த விஷயம் நடந்தாலும் இன்னொருத்தர் காரணமே சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்கள் காரணத்தை சொல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கான எந்த ஒரு விஷயத்துக்கான சரியான முடிவும் முழுமை பெறாது. இது இப்படியே தான் சங்கிலி மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதன் வாழ்க்கை அனுபவத்தை அடைந்தவர்களுக்கு நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பது அவங்களுக்கு தெரியும். காரணம் சொல்ல அது முடிவே இல்லாமல் தான் போயிட்டுருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு நபர்கள் காரணத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஐயோ இவங்களால இன்றைக்கி இதாச்சு, இன்றைக்கி இவங்களால அதாச்சு. உங்களால் என்ன ஆச்சுன்றதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். 9ஆம் பாவமான ராசிநாதனுடன் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபத்தன்மையை ஏற்படுத்தும். நான் சொன்னேன்ல, கோவில்கள், சித்தர் கோவில்கள், இது போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்வதற்கான எண்ணங்கள் தோன்றும். மன அமைதி, மன நிம்மதி, ஒரு நீங்களே இப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க மிதுனராசிக்காரங்க நிறைய பேர். மெடிடேஷன் அப்படியே அமைதியாக உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான அந்த ஒரு முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பாக்கியாதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உச்சமாகி 10ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஸ்மார்ட்டாக யோசிங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த கடினமான உழைப்பு அப்படின்றது உங்களுக்கு முழுமையான முன்னேற்றத்தை தருமான்னு கேட்டால் வயதை பொறுத்து தான். அது என்னங்க வயதை பொறுத்துனா, ஒரு 25-30 வயது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க கடின உழைப்பு ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இது 2 தேவை. ஒரு 30-35 வயசை தாண்டும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கு உங்களுடைய ஸ்மார்ட்டான உங்களுடைய திங்கிங்னால் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே வேலை செய்கிற மாதிரி வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகளை அமைத்துக்கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கார நண்பர்களே,
உங்களுடைய வேலைக்கான விஷயத்தில் உங்களை அலட்சியத்தை காட்ட விட்டுறாதீங்க. இந்த ராசிக்காரனோட யார் இருந்தாலும் சரி, உங்கள் கணவனோ மனைவியோ யார் மிதுன ராசிக்காரன் இருந்தாலும் சரி, இந்த இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் அவங்களுக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஹா, இவங்க அடுத்த கட்டம் போகிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு எதிரியே நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த சோம்பேறித்தனம் தான் இவங்களை அதிகமாக போட்டு இவங்களை அழுத்துறதே இதுதான். ஆகையால் இந்த ஒரு சில விஷயங்களை, இந்த விதிமுறைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நேரடியாக அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் யார் எதை சொன்னாலும் நம்புறதுன்ற விஷயத்தில் கவனமாக இருங்க மிதுன ராசிக்கார நண்பர்களே. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கேயாவது ஒரு இடம் வெளியே கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயோ போகிறீங்க வரீங்க, ஆன்மீகம் சார்ந்தோ எங்கேயோ வெளியே போகிறீங்க, அங்கே திடீர்னு யாராவது ஒருத்தர் மரத்துக்கடியில் உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்காக சொல்கிறாங்க, என்ன விஷயத்துக்காக சொல்கிறாங்கன்னு தெரியாமல் கண்மூடித்தனமாக எதையுமே நம்பாதீங்க. உங்களுடைய சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அனுபவத்தால் எது உண்மைன்னு உங்களுக்கு புரிய வருதோ அவைகளை நீங்கள் நம்புவது நல்லது. ஆகையால் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க. இந்த வேலை வருமானம், குறிப்பாக அந்த கூட்டு தொழில் அப்படின்லாம் வந்துட்டால் மிதுன ராசிக்காரங்க, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு கமிஷன் மட்டும் வரும் அப்படின்லாம் நண்பர்கள் யாராவது சொந்த பந்தங்களும் சொன்னால் அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க. நீங்கள் முன்னாடி நில்லுங்க, நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுங்க, நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பேக் சப்போர்ட்டுன்னு சொல்லி நிற்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி வர முடியாது. அதாவது உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் நீங்கள் மறைவாக பின்னாடி நிற்கிற வரைக்கும் முன்னாடி வர முடியாது. நீங்கள் என்று முன் வருகிறீர்களோ அன்று வாழ்க்கையும் முன்னேறி வரும். குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, இவர்களை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கார பெண்கள் இந்த வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் சில ஏமாற்றத்தை இவங்க பார்த்துடுறாங்க. பண முதலீடு, பணம் சார்ந்த விஷயங்களில் யாரை நம்பி பணத்தை கொடுக்கறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு 2 வார்த்தை நல்லா பேசிட்டா நம்பிடுறாங்க. ஆமாவா இல்லை? இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் நீங்களே சொல்லுங்கள். தாய்மார்கள் எல்லாருமே ஒரு 2 வார்த்தை 4 வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னா அவங்கள நம்பி உடனே அவங்களுக்கான அந்த ஏதோ ஒரு தொழில் செய்கிறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்கள நம்பி ஏதோ பண இழப்புக்கு ஆளாயிடுறாங்க. என்றைக்குமே ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உடனே ஒருத்தரை நம்பாதீங்க. நேரத்தையும் காலத்தையும் அவர்களுக்கு கொடுத்து பாருங்க. அவங்களே அவர்களுடைய உண்மையான முகத்தை உங்கள் முன்னாடி பட்டியல் போட்டு காட்டுவாங்க. இது இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ரகசியம் இதுதான். யாரையும் உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. நேரத்தையும் காலத்தையும் அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், கை கட்டி கம்முன்னு நில்லுங்க, அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களை சுற்றி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்களே காட்டுவாங்க எப்படின்னு. இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த உண்மையை புரிய வைக்கும், தெரிய வைக்கும். அதனால தான் இந்த ராசிக்காரங்க அவசர முடிவை தவிர்த்துருங்க நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல பொறுமையே இல்லை, உடனே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, உடனே ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்க. அது எப்படி கை கொடுக்கும் சொல்லுங்கள்? இங்கே பொறுமையுடன் இருப்பவர்கள் தான் நல்ல இடத்தை அடைகிறார்கள். எந்த இடத்துல பொறுமை தேவையோ அந்த இடத்துல பொறுமை தேவை. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல வாய் திறந்து பேசணும். முதல்ல மிதுன ராசிக்காரங்க மேக்சிமம் பாருங்கள், அமைதியாகவே தான் ஒரு மனசில் படுறத ஓப்பனாக தெளிவாகவே பேசுகிறதே கிடையாது. என்ன அப்படியே பாதி வார்த்தை முழுங்கிடுறீங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துன்றதை மறந்துடாதீங்க. ஆகையால் பாசிட்டிவாக பேசுங்க. பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு நல்லதை கொடுக்குதுன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அது இந்த காலத்தில் ஒரு நல்லது ஒரு மனிதனை தேடி வருதுன்னா அது அவ்வளவு எளிதான விஷயமே அல்ல. அவன் அனைத்து நெகட்டிவான விஷயத்தையும் உடைச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ தான் அந்த நல்லது அவனை தேடி வரும். இல்லைன்னா நம்ம தான் நல்லதை தேடி போய் இங்கே ஏமாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக உங்களுக்கு புரிய வைங்க. குடும்பத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, குடும்பம் அடுத்தடுத்த கட்டம் முன்னேறணும்னா
வாழையடி வாழையாக செல்வ செழிப்போடு இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெளிவுகள் இருக்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அது அவங்களுக்கு புரியணும். அதையெல்லாம் புரிஞ்ச அந்த ஒரு பொறுப்பு யாராவது ஒருத்தருக்காவது அந்த குடும்பத்தில் இருக்கணும். இது சும்மா என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிலாம் இங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடந்தது நடந்துட்டு போகுது. இனிவே நம்ம லைஃப்பை நல்லபடியாக மாற்றணும்னா குடும்பத்தை சரியான சீராக கொண்டு செல்ல வேண்டும். நல்ல ஒரு மதிப்புள்ள குடும்பமாக மாற்றணும்னா குடும்பத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உட்காந்து பேசணும். நல்ல நல்ல எண்ணங்களை அவர்களிடம் விதைக்கணும். குடும்பத்தின் முன்னேற்றத்தை பற்றியும் மகிழ்ச்சியை பற்றியும் இங்கே மணிக்கணக்காக பேசுறதுல தப்பே இல்லை. அதுக்காக தான் மனிதன் வாழ்கிறான். வேற என்ன வேணும் சொல்லுங்க? நல்ல ஆரோக்கியமான உடல், நல்ல சிந்தனை, நல்ல குடும்பம், நல்ல எதிர்காலம், இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? இதை அமைத்துக்கொள்ள என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ, எந்தெந்த விஷயங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணுமோ அதை எடுக்க தவறியவர்கள் தான் இன்னைக்கு புலம்புறவங்கலாம். இன்னைக்கு கஷ்டம்னு பண்ணுறவங்க எல்லாம் நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்கன்ற சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நல்லவர்கள் அங்கே இருக்கக்கூடிய உண்மை யாரும் சொல்கிறதுக்கு, அதுக்கு அடுத்த வார்த்தை யாரும் சொல்கிறது இல்லை. நல்லவர்கள் ஏன் மேலும் மேலும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல. இதுதான் உண்மை. அவங்கள எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்றாங்க, வெகுளியாக இருக்காங்க. இதுதானே உண்மை. அதனால தான் எல்லாரையும் நம்பி ஏமாந்துடுறாங்க, கஷ்டத்துக்கு போயிடுறாங்க, தொடர்ந்து கடன் பிரச்சனை அது இதுன்னு ஏன் மாட்டிக்கிறாங்க. அவர்களை சுற்றி எல்லாம் நல்லவர்களாக இருந்தால் இவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை எப்படியாவது வந்து சேர்ந்துருக்குமே. இவங்க தான் யாரை நம்புறது, யாருக்கு இது பண்ணுறதுன்னு தெரியல, நம்புறது நம்பாமல் இருக்கிறதுன்னு தெரியல. கெட்டவங்க ஏன் நல்லா இருக்காங்கன்னா அவர் மேக்சிமம் பாருங்கள், கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு நிறைய பணம் வருதுன்னா பணத்துக்கும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பணம் நல்லவங்கள்ட்ட தான் போய் சேரணும்லாம் எந்த விதிமுறையும் கிடையாது. பணத்தை யார் ஈர்க்கிறார்களோ அது அவர்களிடம் போய் சேரும், அவ்வளோதான். அதற்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அவங்க அதை ஈர்க்கிறாங்க, அது அவங்கள்ட்ட போது, அவங்க அதை வச்சுட்டு ஜாலியாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த தீயவர்களுக்கும் கர்மாவின் பலன்கள் நிச்சயம் இருக்கு, இதை மறந்துடாதீங்க. ஆகவே கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்க அதுக்கான முயற்சி எடுங்க. எங்கேயோ எவனோ உட்காந்து உளறிட்டுக்கிறான்னு நினைக்காதீங்க. நான் சொல்லும் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியின் குரல். நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது பல உண்மைகள் இதில் உங்களுக்கு தெரிய வரும். அழகாக எளிமையாக உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக நீங்கள் அமைச்சுக்கலாம். கஷ்டமே கிடையாது. கஷ்டம் என்ன தெரியுங்களா? இந்த நெகட்டிவான இப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் உலகத்தில் நிரம்பிட்டு வந்துட்டு இருக்கு. இதுலேருந்து நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுறீங்கன்னா அதுதான் கஷ்டம். அதை மட்டும் நீங்கள் எப்படியாவது அடைஞ்சிட்டிங்கன்னா போதும். நல்ல எதிர்காலம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். இந்த உலகம் படைக்கப்பட்டதே உங்களுக்காக தான், நம்மளுக்காக தான். இனி வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? இந்த பதிவை எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பதிவு கூட நம்மளுடைய சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. விரைவில் நம்மளுடைய சேனல் நேமும் மாற்ற இருக்கும். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். நல்லதே நடக்கும் என்பதே நமது சேனலுடைய பேராக மாற்றலான்னு ஒரு ஐடியா. உங்களுக்கு எப்படி படுதுன்னு மனசில் படுதுன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்ல பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இத்தனை வருடங்களாக 10,000 வீடியோவுக்கு மேலே நம்ம கொடுத்த ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்தவர்கள் மனதில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சேனல் மேலே மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. எல்லா நாடுகளில் இருந்துமே நம்மிடம் சில ஆன்மீக பொருட்களும் ஜாதகங்களும் பார்த்து இன்றைக்கி வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதை தான் நான் சொல்கிறேன். எல்லோருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. சும்மா கடவுள் நம்மளை இந்த உலகத்தில் விட்டு வைக்கல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே செய்ய வேண்டிய நிறைய நல்ல கடமைகள் இருக்குது. இதை ஒவ்வொரு மனிதனுமே இங்கே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த உலகமே அழகாக மாறிடும். வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஆகவே நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.